So guys, welcome back to the brand new reaction video of Tamil Pictures. So ரொம்ப நாளாக கழிச்சு ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் இருக்கோம். என்ன ரியாக்ஷன் வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புது விதமான ரியாக்ஷன் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நான் டே டைமில் ஷூட்டிங் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிராண்ட் நியூ ஒரு ரியாக்ஷன் சொல்லி தான் நான் வந்துட்டு என்னென்னா வந்தது டே டைமில் ஷூட்டிங் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டேனால தான் நான் டே டைமில் ஷூட்டிங் பண்ணுறேன், இல்லைனா அதுவும் கிடச்சிருக்காது. ஸோ இன்றைக்கி இட்லி கடை ஒஃபிஷியல் ட்ரெய்லர் தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண், அருண் விஜய், ஜி பிரகாஷ் குமார் இசையில் வந்திருக்கு. ரொம்ப ஒரு எப்படின்னா சொல்கிறது, அண்டர் ரேட்டட் மூவியாக தான் மூவி எப்படி இருக்க போதுன்னு தமிழ் பிக்சர்ஸ்குள்ளே வந்துட்டு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. ஸோ மக்களே, லெட்ஸ் கோ. 1 2 3. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இட்லி கடையை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, எனக்கு இந்த வாரம் என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு, இந்த பாட்டெலாம் வச்சு பார்க்கும்போது கிராமத்து கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நடுவில் கார்ப்பரேட்லாம் வருது, இந்த குபேரா படம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போது. ஆனால் தனுஷ் குபேராவில் என்னது அது வந்துட்டு அண்டர் ரேட்டட் என்னது ரேட்டட் மூவியாகவே போச்சு. அவருக்கு கொஞ்சம் இதுதான் தனுஷ்க்கு. ஆனால் இந்த படத்தில் பிடிச்சோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க பார்ப்போம். லெட்ஸ் கோ. பாருங்க எப்பா, எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. மணிக்கணக்காக உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். ஓகே. பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான். தள்ளிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கையல் யாரு? உங்கள்கிட்ட வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனானா? You are the best. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. முருகன், பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு அது வெறும் கடை இல்லைனா அந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாயா, எத்தனை பேர் அது அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காக அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆட்டி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே இட்லி கடை. Oh my God. இங்க ஹார்ட் டச்சிங் மூவிங்க, சென்டிமெண்ட் மூவி. இது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ஒரு படம் வரும், மாமன் படம், அந்த ஃபீல் மாதிரி கொடுக்குது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலியோட இதாக கொடுக்குது. அது உங்களுக்கு தெரியல, ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்த ஒரு படம். இப்போ பாருங்க, ராஜ்கிரண் சார் வந்துட்டு இட்லி கடை வைக்கிறாரு. அவரோட மகன் தனுஷான ஒரு மகன் இட்லி கடை வைக்கிறாரு. இட்லி கடை இந்த படத்தை நான் தெரிய நான் எனக்கு அவ்வளோவா இட்லி பிடிக்காது. ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இட்லி மேலே ஒரு சென்டிமெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு யார் பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸில் யாருக்கு இட்லி ரொம்ப பிடிக்குமோ கீழே இட்லியை போட்டுட்டு என்னை டெக் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் பேய் கதை எபிசோட்
இந்த வாரம் ஷூட் பண்ணிடுவேன். இன்னைக்கு சண்டேல, மண்டே இந்த மாதிரி ஷூட் பண்ணிடுவேன். டாக்ஸ் வீடியோ இந்த மாதிரி வருது. இது முடிச்சோன்னே அடுத்து டாக்ஸ் வீடியோ தான் எடுக்கலான்னு பிளான்ல இருக்கேன், பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பேய் கதை எபிசோட், அந்த எபிசோட நீங்கள் காலராக வரோன்னா கீழே வந்துட்டு நான் டிஎம் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க், ப்ளீஸ் தட்டிட்டு அங்கே போய் இது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரியாக்ஷன் இதுலேயும் ஒரு கால் செக்மெண்ட் வைக்கலான் இருக்கேன், டாக்ஸ் இதுலேயும் ஒரு கால் செக்மெண்ட் வைக்கலான் இருக்கேன். எப்படின்னு வர எபிசோடில் பார்ப்போம், பேசுவோம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் தாட்டாக இருந்தால், நெகட்டிவ் தாட்டாக இருந்தாலும் எதை வேணால் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் நான் சபரதரன். பீஸ் இன் த நெக்ஸ்ட் ஒன். Ciao.